கேரள மாநிலம் வயநாடு அடுத்த மேப்பாடியில் சுரங்கப்பாதை கட்டுமான பணியின் போது பயங்கர நிலச்சரிவு. இடிபாடுகளுக்குள் சிக்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக பதை வதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. நிலச்சரிவிலிருந்து நூடுலையில் தமிழக தம்பதி உயிர் தப்பினர். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பேருந்து ஒன்று மண்ணில் புதைந்த காட்சி வெளியாகி உள்ளது. പതിച്ചത് അതിന് എതിർഭാഗത്ത് ഒരു കടയും ഉണ്ടായിരുന്നു എന്ന് പ്രദേശവാസികൾ പറയുന്നു. ആ കടയും മണ്ണിനടിയിലേക്ക് പോയിട്ടുണ്ട്. கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதியில் உள்ள மண்ணை அகற்ற வேண்டும் என கடந்த 20ஆம் தேதியே மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதை ஒப்பந்ததாரர் கண்டுகொள்ளாததால் விபத்து ஏற்பட்டதாக கேரள முதல்வர் சதீசன் கூறியுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பாதிப்புகள் குறித்த ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. வயநாடு நிலச்சரிவிலிருந்து இடிபாடுகளுக்குள் சிக்கிய பச்சிலம் குழந்தையை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை நவீன தொழில்நுட்பம் மூலம் மீட்பு படையினர் தேடி வருகின்றனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை தெர்மல் இமேஜிங் ஸ்கேனர் மூலம் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மண்ணை அகற்ற அதிகாரிகள் அறிவுறுத்தியும் கண்டுகொள்ளாத ஒப்பந்ததாரரே இந்த விபத்திற்கு காரணம் என முதல்வர் சதீசன் கூறியிருந்த நிலையில் நடவடிக்கை. நிலச்சரிவை தொடர்ந்து வயநாடு மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா மையங்கள் மற்றும் குவாரிகளை மூடவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வயநாடு தொகுதியின் எம்பி பிரியங்கா காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். வயநாடு மக்களுடன் துணை நிற்பதாகவும் அனைத்து உதவிகளையும் வழங்குவோம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு இந்தோனேஷியாவின் உயரிய விருதான பிந்தாங் அதி பூர்ணா வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 140 கோடி இந்திய மக்களுக்கு விருதை சமர்ப்பிப்பதாக பிரதமர் மோடி நிகழ்ச்சி. பிரதமர் மோடி மற்றும் இந்தோனேஷிய அதிபர் இடையேயான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பாதுகாப்பு துறையில் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தோனேஷியாவுக்கு பிரம்மோஸ் அஸ்திரா ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் இந்தோனேஷியாவின் வாக்குப்பதிவு இயந்திர மேம்பாட்டிற்கும் இந்தியா ஆதரவு. The document to the media. Thank you, Your Excellencies. Please kindly return to your seats.
இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. சென்னை போரூர் மற்றும் செங்கல்பட்டில் ஹிட்டாச்சி நிறுவனங்களின் புதிய விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் நடைபெறும் விரிவாக்க திட்டம் மூலம் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 3500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை சம்பளம் உயர்வு. டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களுக்கு 22,313 ரூபாயாகவும் விற்பனையாளர்களுக்கு 19,413 ரூபாயாகவும் துணை விற்பனையாளர்களுக்கு 17,925 ரூபாயாகவும் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு அதிகபட்சம் 500 ரூபா, 750 ரூபா, சில சமயம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா அந்த இன்சென்டிவ் பீரியட் கட் பண்ண அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வந்துட்டு இருந்துச்சு. அதை கட் பண்ணி 2000 ரூபாயாக கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊதிய உயர்வு தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சர் அவங்களோட அந்த பிரச்சனைகளை கனிவோட அவர் கேட்டு அதுக்கு முறைப்படுத்தணும்னு சொல்லி அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பிரச்சனைக்கு தீர்வு காணவே ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படுவதாக அமைச்சர் விக்னேஷ் விளக்கமளித்துள்ளார். பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோட திருப்பி பரிசீலித்து அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் எதுக்கு அந்த ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கான காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இனி அந்த காரணங்கள் சொல்லாமல் அவங்க நிச்சயம் சட்டத்திற்கு உட்பட்டு எம்ஆர்பிக்குள்ளே இருக்கிற அந்த அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் லோகேஷ் தெரிவித்துள்ளார். எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யலாம் என்றும் இடைத்தரகர்களை அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக போக்குவரத்து கழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 5 டெண்டர்கள் ரத்து. பேருந்து மற்றும் பல்வேறு கருவிகளை வாங்குவதற்காக போடப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு மாற்று இடத்தை தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அவசியம் என்றும் அவர் கூறினார். Airport, which our CM was focusing more on this Paramdur airport. When we checked with a few people who has been working on the civil with the airport authorities etc., they said this land is not it will not be we will not be able to develop a runway in this land because this land is completely water bodies. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முதல்வர் விஜய் சந்திப்பதற்கு தடை கோரி திமுக தொடர்ந்த இடையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்காமல் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதல்வர் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இல்லை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வது எப்படி சாட்சியங்களை கலைக்கும் செயலாகும் என்று நீதிபதிகள் கேள்வி. நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்க வேண்டாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். முதல்வர் இப்படிதான் பேச வேண்டும் என எப்படி ஆணை பிறப்பிக்க முடியும்? பேச்சுரிமைக்கு தடை விதிக்க கோருகிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பினர்.
முதலமைச்சர் விஜயின் கரூர் பயணம் குறித்து சிபிஐ மற்றும் உச்சநீதிமன்ற மேற்பார்வை குழுவிடம் திமுக பரபரப்பு புகார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை முதலமைச்சர் நேரில் சந்திப்பது சாட்சிகளை திசை திருப்ப வழிவகுக்கும் என்று குற்றச்சாட்டு. கரூர் வெண்ணெய் மலையில் வரும் வெள்ளிக்கிழமை முதலமைச்சர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு. 5000 பேர் பங்கேற்கும் வகையில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரம். தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நரேஷ் வீட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வராத பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். அனைத்தையும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சொல்லியே செய்ததாக நரேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசிய விவகாரத்தில் கைதான 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க கோரி காவல்துறை மனு. ஆட்சி கவிழ்ப்பு அச்சத்தால் எம்எல்ஏ புகாரளித்ததாக காவல்துறை தரப்பிலும், அரசியல் காரணங்களுக்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கைதானவர்கள் தரப்பிலும் வாதிட்ட நிலையில் நாளை உத்தரவு. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் குற்றச்சாட்டு. திமுகவில் இணையுமாறு நிர்பந்திக்கப்பட்டதாக ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணன் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மறுப்பு. பழுத்த மரம்தான் கல்லடி படும் எனவும் அவர் விளக்கம். நான் லாட்ரி வியாபாரம் பண்ணல, நான் கஞ்சா வியாபாரம் பண்ணல. என்ன நான் பெண்களை ஏற்றி விட்டு எப்படின்னா பக்கம் படுத்துங்கன்னு நான் பண்ணல. அதெல்லாம் செய்தவர் சொல்றதெல்லாம் தப்பான செயல். அது உங்க மேல குற்றச்சாட்டு சொல்ற காரணம் என்ன? தொடர்ச்சியா உங்க மேல சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உங்க மேல தொடர்ச்சியா குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது பழுத்த மரம் தான் கல்லடி படம். ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணனுக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. திமுகவினர் தன்னிடம் 50 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் எம்எல்ஏ சரவணன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடவடிக்கை. திமுகவுடனான நட்புறவு தொடர்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. அமைச்சரவையில் சேர்ந்ததாலேயே கூட்டணியில் இருக்கிறோம் என கூற முடியாது என கருத்து. ராணுவ படுகொலை சம்பந்தமா அரசியலையும் பங்கேற்றிருக்கீங்க. அது எவ்வளவு அவர் அழுத்தத்தை கொடுக்க திட்டமிட்டிருக்கீங்க? அழுத்தம் கொடுத்திருக்கீங்களா? வலியுறுத்திருக்கீங்களா? தொடர்ந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து நாங்கள் அந்த ஆட்சியிலும் வலியுறுத்தினோம், இந்த ஆட்சியிலும் வலியுறுத்துகிறோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஒரு நல்ல முடிவு எட்டும் வரையில் வலியுறுத்தி கொண்டே இருப்போம். தாவேகா கூட்டணி இன்னும் உருவாகவில்லை என்ற திருமாவளவனின் கருத்துக்கு மாணிக்கம் தாக்கூர் பதில். வார்த்தைகளில் விளையாட வேண்டாம் எனவும் அமைச்சரவையில் பங்கேற்றாலே நீங்கள் அதில் ஒரு அங்கமாகி விடுகிறீர்கள் எனவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட் இல்லை. ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட்டு. அதனால் குழப்பங்கள் தேவையில்லை. திமுகவுடனான கூட்டணி குறித்து திருமாவளவன் தெளிவாக கூறிவிட்டார் என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். திமுகவுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அந்த அவருடைய உரையே எளிமையானதை நான் அது தனியா ஒரு கோணர் உரை எழுத முடியாது. அதனால அந்த அவருடைய உரைக்குள் எல்லாமே இருக்குது. திரும்ப ஒரு முறை அந்த உரையை நீங்க கேட்டீங்கன்னா அது தெரியும். அரசு பள்ளி மாணவர்களிடம் அமைச்சர் கீர்த்தனா கேள்வி கேட்டு நடந்து கொண்ட விதத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமோனியா கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை ஆய்வு செய்யாமல் அரசு பள்ளி குழந்தையிடம் கேள்வி என்னும் பெயரில் அத்துமீறலாமா என்றும் அவர் கூறியுள்ளார்.
தமிழகத்தில் 11 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக தொண்டியில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், நாகையில் 102.56 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,07,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 49 காசுகள் சரிந்தது. ஒரு அமெரிக்க டாலர் 94.94 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 15க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் MS தோனிக்கு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தோனியின் பயணம் தமிழ்நாட்டின் விளையாட்டு உணர்வின் அங்கமாக மாறியுள்ளது என்றும், அவரது அமைதியான தலைமைத்துவம் மற்றும் பணிவான குணம் உத்வேகம் அளிக்கிறது என்றும் முதல்வர் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு கேள்வித்தாள் கடினமாக அமைந்ததாக பல்வேறு ஆசிரியர் அமைப்புகள் கருத்துகள் தெரிவித்த நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் விளக்கமளித்துள்ளது. NCTE விதிமுறைகளின்படியும் தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையின் படியும் தான் வினாத்தாள்கள் வடிவமைக்கப்பட்டன என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள இறால் தொழிற்சாலையில் 4 நாட்களாக நடைபெற்று வந்த அமோனியா வாயு அகற்றும் பணிகள் நிறைவடைந்தது. குழாய்களில் எஞ்சியிருந்த 400 கிலோ வாயு கந்தக அமிலம் மூலம் அகற்றப்பட்டு மணலியில் உள்ள CPCL நிறுவனத்திற்கு டேங்கர் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. அண்ணா நகரில் மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்த விவகாரம். ஐஸ்கிரீம் விற்பனை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட வீடியோக்கள் நீக்கப்பட்ட நிலையில் உண்மை தன்மை அறியாமல் இன்ஃப்ளூயன்சர்கள் ரிவ்யூ செய்ய வேண்டாம் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சி. லாக்கர் இருந்த அறையின் சுவரை உடைக்க முடியாததால் 100 சவரன் நகைகள் தப்பின. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் 2 இளைஞர்கள் பைக்கை திருடி சென்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. இரவு வீட்டின் வெளியே நிறுத்தியிருந்த பைக் அதிகாலையில் மாயமானதை தொடர்ந்து அதன் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் ஆந்திராவிலிருந்து வரி செலுத்தாமல் தமிழகத்திற்குள் நுழைந்த லாரிகளை அதிகாரிகள் எல்லையில் மடக்கி பிடித்தனர். உதவி புவியியலாளர் சரவணன் தலைமையிலான பறக்கும் படையினர் சினிமா பாணியில் லாரிகளை துரத்திச் சென்று அதிரடி சோதனை நடத்தினர்.
மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து ஜூலை 15ஆம் தேதி கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என கன்னட கூட்டமைப்பு தலைவர் வாட்டாள் நாகராஜ் அறிவிப்பு. தமிழக வாகனங்கள் மற்றும் திரைப்படங்களை கர்நாடகாவிற்குள் அனுமதிக்கப் போவது இல்லை என அவர் எச்சரித்துள்ளார். இரண்டாயிரத்து 8ஆம் ஆண்டு நடந்த அகமதாபாத் குண்டுவெடிப்பு வழக்கில் 38 பேரின் மரண தண்டனையும் 17 பேரின் ஆயுள் தண்டனையும் குஜராத் உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை நிராகரித்த உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் 2022இல் விதித்த உத்தரவை ஏற்றுக்கொண்டது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் எக்ஸ் தளம் மீதான தடையை நீக்க மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. முடக்கத்திற்கான அடிப்படை காரணம் தற்போது தீர்க்கப்பட்டுவிட்டது என குறிப்பிட்ட நீதிபதிகள் அக்கட்சியின் எக்ஸ் கணக்கை மீண்டும் செயல்பட அனுமதிக்கும்படி உத்தரவிட்டார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பால்கர், நாசிக் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களில் தொடர்ந்து வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. ரயில் போக்குவரத்து, சாலைகள் மற்றும் மின்சார விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா, தென் குஜராத் பகுதிகளில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அகமதாபாத், சூரத் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தொடரும் என எச்சரிக்கப்பட்டதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. குஜராத்தின் சூரத் நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட தீயணைப்பு துறையினர் மீட்டு பள்ளிகள் மற்றும் சமூக நலக்கூடங்களில் தங்க வைத்துள்ளனர். கர்நாடகாவின் மல்லல்வி நீர்வீழ்ச்சியில் தடையை மீறி ரீல்ஸ் எடுக்க சென்ற கல்லூரி மாணவர்கள் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கினர். பாறையில் தஞ்சமடைந்த மாணவர்களை தீயணைப்பு துறையினரும் உள்ளூர் மக்களும் கயிறுகள் மூலம் பத்திரமாக மீட்டனர். ಹೆವಿ ಕಷ್ಟ ಐತೆ ಬಾಪ್. ಇಲ್ಲ ನಾವು ಅಲ್ಲಿ ತನಕ ಹೋಗಿದ್ದೀವಿ ಬಾಪ್. ಅಲ್ಲಿಂದ ಹೋಗಿ ಎಳಿಬೇಕು ಅಷ್ಟೇ ಅವ್ರುಗಳನ್ನ. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் மேக வெடிப்பால் பயங்கர வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு. ஏராளமான வீடுகள் சேதமடைந்த நிலையில் சாலைகளும் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு.
சிரியா சென்றுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தங்கியிருந்த ஹோட்டல் அருகே அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. குண்டு வெடிப்புகள் நடந்தபோது அவர் சிரிய அதிபர் மாளிகையில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இலங்கை சிறைச்சாலையில் இருதரப்பு கைதிகள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 உயர்வு. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் மோதலுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சீனாவின் எஜோவ் நகரை தாக்கிய பயங்கர சுழற்காற்றில் 5 பேர் உயிரிழந்தனர். பல கட்டிடங்களின் கூரைகள் பறந்ததோடு வாகனங்களும் தலைகீழாக கவிழ்ந்து பெரும் சேதம் ஏற்பட்டது. ஸ்பெயினின் பம்ப்ளோனா நகரில் உலக புகழ்பெற்ற சான் பெர்மின் காலை ஓட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. நெருக்கடி மிகுந்த குறுகிய வீதிகளில் காளைகள் சீறி பாய்ந்து ஓடிய நிலையில் 5 பேர் காயமடைந்தனர்.